1984 ஜனவரி 26 எனக்கு ஆத்மா வேற உடம்பு வேற பிரிஞ்சது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணோமா 1999. ஸோ ரஃபாக 12 வருஷம். அதுக்கப்புறம் 12 வருஷம். 12ன்றது ஒரு கணக்கு. அதனால தான் கும்பாபிஷேகம்லாம் 12 வருஷத்துக்கு பண்ணுறது கோயிலில். இந்த கோயில் ஆல்மோஸ்ட் 2000. 2012 நான் 2வது தடவை செத்துட்டேன். ஃபஸ்ட்டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. இந்த கோயில் கட்டி முடித்து 12 வருஷம் கழித்து நான் 2வது தடவை செத்தேன். இதெல்லாம் பூஜை முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சது. சரி, நம்ம தான் சாக போகிறோமே, ஜனங்க நம்ம எது தூங்கின்னு இருக்கோன்னு தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு என் பூஜை ரூம் அப்போல்லாம் என் ரூம்குள்ளே தான் இருக்கும். அப்படியே வந்தேன். நான் ஒரு பேனா எடுத்து எழுத்தாணியில் எழுதுகிற மாதிரி எழுதினேன். நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும், செத்துக்கிட்டு லெட்டர் எழுதுறது. உனக்கு டவுட் இருந்தால் வெரோனிகா வாண்ட்ஸ் டு டை அப்படின்னு ஒரு புக் இருக்குது நம்ம லைப்ரரியில், வாங்கி படித்து பாருங்கள். வெரோனிகான்னு ஒரு பொம்பளை, இட்டாலியில். அவள் என்ன உப்பு சப்பு இல்லாமல் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் உலகத்தில், அதனால் நம்ம செத்து போகலாம், சாகிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாகணும்னு தாமரை நெஞ்சம் கதாநாயகி சரோஜா தேவி மாதிரி ஒரு தூக்க மாத்திரை, அந்த பக்கம் நாகேஷ் கிட்ட ஃபோன் பேசி எழுதின்னு இருப்பேன். அந்த மாதிரி நான் எழுதுறேன், எழுத்தாணியில் எழுதுகிற மாதிரி நான் போயிட்டே இருக்கேன். நீங்கள் வருத்தப்படக்கூடாது, இந்த கோயிலுக்கு மூலையில் என்னை அடக்கம் பண்ணிவிடுங்க, நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறேன் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு, எங்கே வெளியில் வச்சா அந்த ஜனங்க பார்க்காம போடுவாங்களோன்னு நான் செத்துக்கிட்டு இருக்கிற ஜுப்பாக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நிஜம். 2012 ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்க்குறேன், நான் சாகலை. நான் கேள்வி கேட்குறேன், நான் தான் செத்துட்டேனே, 2வது டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, ஒன்று என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நியாயமா 2012 ஐயா ஜூட்டு விட்டு இருக்கணும். அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் விட்டு பிடிக்கலான்னாங்க. அதான் 2012. இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல உங்களை என்ன பண்ணுறதுன்ட்டு.